இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. பேய் டைரியில் இதுவரை வந்த அனைத்து எபிசோடுமே ஏதாவது ஒரு தகவல் சொல்லப்படுது. அமானுஷ்யங்கள் மேல் இருக்கிற பயங்கள் குறைந்து அமானுஷ்யத்துக்குள்ளே இருக்கிற மர்மங்களுடைய தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பல பேர் இமெயில் அனுப்பியிருக்கீங்க. நன்றி சொல்லியிருக்கீங்க. இந்த வேலையில் என்னுடைய நன்றி. நான் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்கிறதாங்க, பேய் டைரியுடைய நோக்கம் பேய் கதையை மட்டும் சொல்லி ஒரு என்சைட்டியை உருவாக்கி ஒரு பதட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக பேய் டைரியை பாப்புலர் ஆக்கணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. எந்த ஒரு செயலுக்கும் அதனுடைய பலன் இருந்தே ஆகணும். எங்கள் தாத்தா சொல்லுவார், பேய் படம், இந்த சண்டை படம், ரத்தம் தெரிக்கிற மாதிரியான திரைப்படங்கள் இல்லை ரொம்ப நெகட்டிவான கதைகள் இதெல்லாம் கேட்காதீங்க. காரணம், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்மளை அறியாமல் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஒரு ஜங்க் ஃபைல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். இது எப்போ பாப்அப் பண்ணி வெளியே வரும் நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் பொழுது, அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அந்த நேரத்தில் இந்த ஜங்க் ஃபைல் பாப்அப் ஆகி நம்மளுக்கு ஒரு என்சைட்டி, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இதெல்லாம் கொண்டு வந்து இந்த டிசிஷன் மேக்கிங், ஒரு விஷயத்தை கலந்து ஆராய்ந்து அது ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற கட்டத்தில் நிற்கும் பொழுது இந்த ஜங்க் ஃபைல் பாப்அப் பண்ணி நம்மளுடைய நிலையை தாறுமாறாக நிலை தடுமாற செய்துடும். அப்படி தான் சில பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத என்சைட்டியில் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். காரணம், இந்த மாதிரி நெகட்டிவாகவே கேட்குறது, பார்க்குறது இதெல்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வர தொலைக்காட்சிகளில் வர நிறைய சீரியல், எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பத்து மேலே இருக்கிற பகை, வன்மம், கோபம், ஆத்திரம், பழிவாங்கும் உணர்ச்சி இந்த மாதிரியே காட்டுறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட சஸ்பென்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கும். அதனால் தொடர்ந்து அதை பார்ப்போம். ஒரு சில ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை டாஸ்க் கொடுக்குறன்ற பேரில் சண்டை போட்டு நம்மளை உணர்ச்சி வசப்பட வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மறந்துடுறோம்னு நினைக்கிறோம். மூளை அதை மறப்பதற்கு முயற்சி செய்யும், இல்லை மறந்துடும், இல்லை நினைவு வச்சுக்கும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் இது எல்லாமே ஒரு ஜங்க் ஃபைல் மாதிரி பதிவாகி நமக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையும் பொழுது இந்த டிசிஷன் மேக்கிங்கில் நாம் ரொம்ப தவறான முடிவு எடுப்போம். இல்லை நம்மளுடைய முடிவு எடுக்கிற அந்த நிலை தடுமாறும். நாமளே உணர்ச்சி வசப்படுவோம். 2 வார்த்தையில் முடிக்க வேண்டிய பிரச்சனையை 2 மணி நேரம் பேசி அதை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போயிடுவோம். காரணம் என்னென்னா, நாம் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் இது எல்லாமே அங்கே போய் சேரும். இதை ஏன் இந்த எபிசோடில் சொல்கிறேன்னா, பேய் டைரியுடைய வேலை இப்படி ஒரு ஜங்க் ஃபைலை உங்களுக்குள்ளே உருவாக்குறது கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஜங்க் ஃபைலை ஆப்ரேட்டிங் ஃபைலாக மாற்றுறேன். அதற்காகத்தான் ஒவ்வொரு கதையில் இருக்கிற அந்த அனுபவத்திற்கு பின்னாடி, அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் இல்லை அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற மர்ம முடிச்ச அவிழ்த்து விடுவது தான் பேய் டைரியுடைய நோக்கம். பேய் என்பது நீங்கள் பயப்படுற ஒரு விஷயம். அமானுஷ்யம்ன்றது நீங்கள் பயந்து வாழ்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதனால தான் நடக்குது. இதுவும் ஒரு விஷயம், இதுவும் மனித வாழ்வாதாரத்தோடு நடந்த ஒரு விஷயந்தான் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பெரும்பான்மையான விஷயமாக பார்க்க மாட்டீங்க. காரணம், அமானுஷ்யனா என்னன்னு தெரியாமல் பணத்தை இழந்தவர்கள் நிறைய பேர், நேரத்தை இழந்தவர்கள் நிறைய பேர். சில நேரத்தை கேட்டிருப்பீங்க, சாமி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளை மானபங்கம் படுத்தின பல சம்பவங்களை நாங்கள் படிச்சிருக்கோம். அது எந்த மதம், எந்த இனம்லாம் பேச வேண்டாம். சாமி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த சாமியார் இப்படி பண்ணிட்டாரு, அந்த மதத்தை சேர்ந்த ஒரு போதகர் இப்படி பண்ணிட்டாருன்ற செய்திகள் நிறைய படிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, தான் எடுக்கிற முடிவில் ஒரு தெளிவு கிடையாது. அந்த தெளிவு கிடைக்காத காரணம் என்னென்னா, சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுக்கு விஷயம் புரியாது. அப்படி விஷயம் புரியாமல் என்ன பண்ணுறோம், அந்த நேர சூழ்நிலைக்கு கைதியாகி
பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம், அது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையில் பெய்ட் ஏரியை நான் சரியாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை, சந்தோஷம் எனக்கு எப்போதுமே இருக்குது. கடந்த எபிசோட்ஸ் எல்லாம், கடந்த சீசன்லலாம் குமாந்தோங் அப்படின்ற ஒரு சாங்கியம், ஒரு சடங்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த குமாந்தோங் அப்படின்ற சாங்கியம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிலிப்பீன், கம்போடியா, இந்தியா இந்த மாதிரியான நாடுகளில் ரொம்ப அதிகமாக நடத்தப்பட்டு வரும் சாங்கியம். இன்றைக்கி நம்ம ஏஐ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனிதன் அரசியல், தொழில்நுட்பம் இதில் பதுக்கி வச்சு அதை வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி வளர்க்குறதும், அதுக்கு சாப்பாடு போடுறதும், ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கிட்ட வாய் திறந்து கேட்குறதும், அதாவது வீட்டுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி அது இருக்கும். ஆனால் அது யாரையும் அட்டாக் பண்ணாது, அந்த குமாந்தோங் வந்து யாரையும் தாக்காது, ஒன்றும் செய்யாது. அந்த குமாந்தோங் வந்து ஒரு வீட்டில் குழந்தை மாதிரி இருக்கும். அது ஒரு சூன்யம் தான். ஆனால் லக்கி சாம் அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு லக்கி சாம். அது வீட்டில் இருந்துச்சுன்னா பணத்தையும் சரி, வியாபார வாய்ப்புகளையும் சரி, இது எல்லாத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றது குமாந்தோங் வச்சிருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கி பணம், தொழில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த குமாந்தோங்கை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சும்மாவே பார்க்கலாம், வச்சுருப்பாங்க. இந்த நம்பிக்கை இன்றும் உண்டு. இது சரியா தவறா என்பது அவங்களுடைய தேர்வை பொறுத்தது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது தப்புன்னு ஆயிடாது. அவங்களுக்கு அது உதவியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு சரின்னு படுது. உங்களுக்கு சரின்னு படலைன்னா அது நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை. இல்லை எனக்கு அது சரின்னு படுதுன்னா அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம அதை விவாதம் பண்ணலை. ஆனால் இந்த குமாந்தோங் இன்று பரவலாக வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை வாங்கி நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவதற்கும் இந்த பாட்காஸ்ட்டில் இதை பற்றி நான் பேசலை. இப்படியெல்லாம் இருக்குன்றதை நாம் உணரணும். இந்த நவீன காலத்திலையும் இந்த நம்பிக்கைகள் இன்றும் செயல்படுது. செயல்படாமலா பணம் கொடுத்து அதை வாங்குறாங்க, செயல்படாமலா இல்லை பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமலா இந்த சாங்கியங்களை இன்னும் பல பேர் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியான விவாதம் தான் இந்த எபிசோட். ஆனால் இந்த எபிசோடில் குமாந்தோங் மெயின் கிடையாது. இந்த எபிசோடுடைய மெயின் ஹீரோ குமாந்தோங்கை விட பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு குமாந்தோங்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு உருவப்படத்தில் இல்லை ஒரு உருவ பொம்மையில் ஒரு குழந்தையோட ஆன்மா, அந்த குழந்தை இறந்துருந்துருக்கலாம், அது தலைச்சம்பிள்ளையாக இருக்கலாம், பிறந்து இறந்துருக்கலாம், இல்லை சின்ன குழந்தை அகால மரணம் அடைஞ்சிருக்கலாம், நோயில் இறந்துருக்கலாம். இப்படி ஆத்ம திருப்தி அடையாத அந்த உயிரை எடுத்துகிட்டு வந்து ஒரு உருவ பொம்மைக்குள்ளே அடைச்சி அது யாருக்கு வீட்டுக்கு தத்தெடுக்கப்படுதோ அந்த வீட்டில் அது ஒரு குழந்தையாக வளரும். இதுதான் குமாந்தோங். அது வீட்டுக்கு காசு அட்ராக்ட் பண்ணும், லக்கி சாம்ஸ் கொண்டு வரும். சில பேருக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இதில், பல வகையான நம்பிக்கைகள் இதில் இருக்குது. இதற்கும் மேலே குமாந்தோங்கை விட பவரான ஒரு சாங்கியம் இருக்குது. அதுக்கு பேர் தான் பிங் பிங். இது எந்த டேர்ம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் இது பிங் பிங் அப்படின்ற ஒரு டேர்மில் தான் பிரபலமாக பேசப்படுது. இதற்கும் குமாந்தோங்க்கு என்ன வித்தியாசம்னா, குமாந்தோங்ன்றது ஒரு சின்ன குழந்தையோட ஆன்மாவாக இருந்துச்சுன்னா, பிங் பிங்ன்றது ஒரு முதிர்ந்தவருடைய ஆன்மாவாக இருக்கும். இது அதிகமாக கம்போடியா, மங்கோலியா, சீனா, இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, ஸ்ரீலங்காவில், பிலிப்பினோ, மெக்சிகோ இந்த மாதிரியான நாடுகளில் இந்த பிங் பிங் ஓல்மேன் ரிச்சுவல் அதிகமாக இன்றும், நல்லா கேட்டுக்கங்க, இன்றும் இருக்குது. இதனுடைய ஆரம்ப காலம் எப்படி இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் ஆரம்பிச்சதுன்னு படிக்கும் பொழுது ஒரு தகவல் கிடைச்சது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு வயசானவர் இருக்கார். படுப்பருவே இருந்திருக்காது, பரம்பரை பணக்காரனாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த நண்பர்கள், அவருக்கு இருக்கிற அந்த நாலேஜ், அந்த அனுபவம், ஒரு மண்ணை கையில் எடுத்தால் கூட அதை அப்படியே கொஞ்சம் நசுக்கி பார்த்து
காற்றுல அதை பறவை விட்டுட்டு இந்த மண்ணில் என்ன விளையன்னு சொல்கிற ஆற்றல் உள்ள ஒரு வயதானவராக இருப்பார். வேரை வச்சு சொல்லுவார், இந்த வேர் இந்த நோயை போக்கிடும். ஒரு இலையை பறித்து சொல்லுவார், இந்த இலைக்கு இந்த மருத்துவத்துக்கு இது பயன்படும்னு. ஒரு செடி ஒரு தண்டு வச்சு சொல்லுவார், இது எந்த வகை மூலிகைன்னு. இதெல்லாம் அவருக்கு பள்ளி படிப்பில் கிடச்சிருக்காது, வாழ்க்கை அனுபவத்தில் கிடச்சிருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மனிதன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வயசு வரைக்கும் தனக்காக வாழ்ந்திருக்கான், சுயநலமாக இருந்திருப்பான், ஆட்டம் போட்டிருப்பான். அந்த 100 வயது வாழ்க்கையில் 80 வருடம் அவனுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இந்த அனுபவத்தை எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரே நாளில் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆயுள் ஒத்து வராது. சில நேரத்தில் சீக்கிரம் விழுந்துருவாங்க, சில நேரத்தில் ஏஜ் கேப் இருக்கும், சில நேரத்தில் ஜெனரேஷன் கேப் இருக்கும். இந்த ஜெனரேஷன் கேப்பில் இந்த அனுபவம் உள்ளவருடைய அனுபவங்கள் அங்கே போய் சேராது. அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த அனுபவம், அவர் கண்டுபிடிச்ச அந்த அறிவு, இது எல்லாமே கடைசி வரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாமலே போயிடும். இதை அந்த காலத்து ஆதி மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த முதிர்ந்தவருடைய அந்த நாலேஜ், அந்த அறிவு, அந்த பிஹேவியர், அந்த ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக இறந்தவருடைய ஆத்மாவுக்கு ஆத்ம சாந்தி வழங்காமல், சோல் எட்டெயின், பீஸ் எட்டெயின் கொடுக்காம, அந்த ஆத்மாவை அப்படியே ஒரு உருவ பொம்மையில் வச்சிருந்து, இப்பெல்லாம் அந்த பரம்பரைக்கோ இல்லை அந்த குடும்பத்திற்கோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, முடிவெடுக்கிற தருணம் அங்கே ஒரு சவாலாக அமையுதோ, அப்போ இவரை எழுப்பி அவருடைய அறிவுரையை கேட்டு அதற்கேற்ற மாதிரி இவங்க மூவ் பண்ணுவாங்க. இந்தோனேஷியாவில் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அவங்களுடைய முன்னோர்களை புதைச்ச இடத்துலேருந்து தோண்டி எடுத்து அவங்களுக்கு சட்டை, புது சட்டை, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவங்களுடைய தொப்பி, அவங்களுடைய கண்ணாடி, இதெல்லாம் அவங்களுக்கு போட்டு விட்டு ஓரிரு நாள் அவங்களோட வழக்கமாக உயிர் வாழ்ந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்து திரும்பவும் ஒரு நாள் அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட கல்லறையிலே மூடி வைப்பது ஒரு பிரேயஸ் இருக்குது. இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியும் முன்னோர்களுடைய அந்த அறிவு, அவங்களுக்கு இருந்த அந்த ஆற்றல், பக்குவம், இதெல்லாம் அவங்களுக்கும் கிடைக்குன்றது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி தான் இந்த பிங். இப்போ நம்மளுடைய பரம்பரையில் ஒரு சில பேருக்கு அவங்க தாத்தா யாருன்னு தெரியாது, இல்லை அவங்க தாத்தாவுக்கு அந்த வகையான ஆற்றல்கள் இருந்திருக்காது. ஆனால் நமக்கு ஒரு முன்னோர்கள் மாதிரி இருந்து வழி நடத்துகிற ஒரு காவல் தெய்வமாக ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருடைய ஆன்மாவை இந்த மாதிரி பதப்படுத்தி ஒரு பக்குவப்படுத்தி அதை ஒரு உருவச்சிலைக்குள்ளே வச்சு அதை வழிபட்டு அதுக்கிட்ட இருந்து சில அனுபவங்களையும் அறிவுரைகளையும் பெற்றுக்கொள்வது தான் இந்த பிங். ஆனால் குமாந்தோங்கும் பிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, குமாந்தோங் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் கேட்குறது அது கேட்கும், ஏன்னா அது குழந்தை. ஆனால் பிங் அப்படி ஆப்போசிட். பிங் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்கணும். பிங் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு அழகாக அமைச்சு கொடுத்துருமா. அப்படி பிங் சொல்லி அதற்கு எதிர்மறையாக நீங்கள் செயல்பட்டிருந்தா, பிங்க்கு கோவம் வந்திருந்தா, தனக்கு மரியாதை குறைவாக நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, சும்மாவே வீட்டில் வச்சுருக்காங்க, நான் இவங்களுக்கு எந்த வகையிலையும் பயன்படலை அப்படின்னு அதுக்கு ஒரு உக்கிர நிலை வந்துச்சுன்னா, நாம் உழைச்சி சம்பாதிச்ச எல்லாத்தையும் சேர்த்து அது அழிச்சிட்டு போயிடும் அப்படின்றது பிங்கை வச்சுருந்தவங்களுடைய அனுபவங்களில் எனக்கு தெரிய வந்தது. இப்போ இதை சொல்கிறதுனால ஒரு குமாந்தோங்கையும் ஒரு பிங்கையும் நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்கன்றது என்னோடய என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அது இந்த பாட்காஸ்டோட நோக்கமே கிடையாது. சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி எடுத்தோன்னே எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஏஐ வந்துருச்சு. இன்றைக்கி ஆப் மூலமாக பல மேஜிக்கலான விஷயம்லாம் செய்கிறோம். சில படத்தெல்லாம் பார்த்தா இது உண்மையாக பிடிச்ச படமா இல்லை ஏஐயான்னு யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மாயா உலகம், அந்த விர்ச்சுவல் உலகம் பிரம்மாண்டமாக ஆகிக்கிட்டு இருக்கு. வருங்காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருந்தாலே போதும்,
தண்ணி கலக்கிறதுக்கு ஒரு மிஷின், குளிப்பாட்டி வரதுக்கு ஒரு மிஷின் சொல்லிட்டு எல்லாமே ஏஐயாக மாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஹோலோகிராமில் தான் மனுஷங்க பார்த்து பேசிக்கிற சூழ்நிலை வர காலகட்டமும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மனித குலம் தொழில்நுட்பத்தில் முன்னோக்கி வேகமாக போய்கிட்டு இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் இதெல்லாம் பழசுங்க, இதெல்லாம் யாருங்க நம்புவாங்கன்னு இன்றைக்கி நிறைய பேர் பகுத்தறிவு மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படி பகுத்தறிவாக பேசுகிறவங்க நிறைய பேர் இதையும் வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். கடவுள் இல்லை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் மூட நம்பிக்கை, மனிதன்தான் அதிகபட்ச ஆற்றல், இப்படி சொல்கிறவங்க இந்த பிம்பிலாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. அது எனக்கு தெரியும். காரணம் என்னென்னா, மனித குலம் கடந்த காலத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே என்ன துன்பம் நடந்துச்சு, என்ன ஆற்றல் இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு தஞ்சாவூர் கோயில் எப்படி கட்டினாங்கன்னு கேட்டால் பல ஆருடங்கள் வருது. பிரமிட் எப்படி கட்டினாங்கன்னு கேட்டால் பல ஆருடங்கள் வருது. காரணம், கடந்த காலத்தை மனிதன் பார்க்க தவறிட்டதுனால அந்த டெக்னாலஜியை விட்டுட்டான், அந்த டெக்னிக்கை விட்டுட்டான். இன்றைக்கி வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஆருடங்கள் தெரியும், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இப்படி தான் நடக்குமான்னு கேட்டால் தெரியாது. அப்படி முன்னுக்கும் பின்னாடியும் நிலையற்ற ஒரு தெளிவான ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லாதனால இப்போ இருக்கிற விஷயத்துக்குள்ளேயே மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ என் கண்ணு முடுக்கு என்ன இருக்கோ அதுதான் என் வாழ்க்கைன்னு நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதுலேயும் அவனுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரும்பொழுது பின்னாடி, அதாவது கடந்த காலத்தில் அவங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரிய வரும்பொழுது ஒருவேளை இது ஒரு சொல்யூஷனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நம்பிக்கைகளில் அவன் ஈடுபடுறான். இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துதான் மாயா உலகத்தில், அமானுஷ உலகத்தில் இதையெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துதான் இந்த எபிசோடில் குமாந்தாங் மற்றும் பிங்பின் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாரும் விற்கிறாங்க, இந்த பூமெல்லாம் இதை செய்கிறாங்க, நீங்கள் போய் ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல கிடையாது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது உங்களுடைய சொந்த முடிவு. உங்கள் கையை பிடிச்சிட்டு போயிட்டு நான் இதை வாங்கி வீட்டில் வச்சுக்கன்னு நான் சொல்லலை. திடீர்னு ஒரு கூட்டத்தில் 10 டாபிக் பேசுவோம். அரசியல், ஆன்மீகம், உலக அரசியல், இரு நாட்டுக்கும் நடக்கிற போர், இப்படி பல விஷயங்கள் பேசுவோம். பொருளாதாரம்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். திடீர்னு அந்த இடத்துல அமானுஷ்யம் வரும். அமானுஷ்யத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வரும்பொழுது இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த சபையில் நீங்கள் சொல்லிக்கலாம், நான் கேட்டிருக்கேன், இதை கேள்விப்பட்டிருக்கேன்னு. அப்படி ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம செய்கிறோம். யாரையும் போய்ட்டு இதெல்லாம் வாங்கி வீட்டு வச்சுக்கன்னு நம்ம சொல்ல கிடையாது. இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. அமானுஷ்யம் சார்ந்த சப்ஜெக்டில் இது எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு குமாந்தாங்னு என்னென்னு தெரியாது. ஆனால் கடந்த எபிசோடில் குமாந்தாங் பற்றி ஒரு அனுபவத்தை பகிர்ந்தபோது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த வகையில் பிங்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோட். ஒவ்வொரு எபிசோட்லையுமே ஏதாவது ஒரு புதுமையான தகவலோடு வரணுன்றது என்னுடைய ஆசை. இது நான் தேடி, நான் விசாரித்து, நான் படித்து பார்த்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் கண்டிப்பாக இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா மனிதன் நேற்று பிறந்து இன்றைக்கு வளர்ந்தவன் கிடையாது. காலகாலமாக இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தவன். இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும். இயற்கையை வெல்ல முடியாது, ஆனால் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும், இயற்கையற்ற தோற்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி மனிதன் பல யுக்திகளை கையாண்டிருக்கான். அதில் ஒரு யுக்தி தான் இந்த மாதிரியான சாங்கியமும் சடங்குகளும். அவன் அதை செஞ்சுருக்கானா அதில் ஒரு காரணம் இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒரு படம் பார்க்குறதுனா கூட ஒரு காலத்தில் டிவியில் பார்க்க முடியும். டிவி இல்லாதவங்க என்றைக்காவது தேட்டரில் போட்டாங்கன்னா போய் பார்ப்பாங்க, படத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கையில் ஃபோனில் அவ்வளவு சேனல் வந்துருச்சு, அவ்வளோ பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. சாய்ஸஸ் ஆர் வேரியஸ். ஆனால் அன்று இருந்த மனிதனுக்கு இதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வானம் நீலம், செடி பச்சை, இதுதான் என் வாழ்க்கை. அவன் அப்படி தான் வாழ்ந்தான். சுற்றி முற்றி பார்த்தாலும் இதுதான் அவன் கண்ணுக்கு நிறைய பட்டுச்சு. அந்த வானம் நீல கலர் எப்படி வந்துச்சுன்றதை ஆராய்ஞ்சான், இந்த பச்சை கலர் எப்படி வந்துச்சுன்றதை ஆராய்ஞ்சான். அதில் அவன் தேடாத விஷயங்களும் தேடி கண்டுபிடிச்சான். அப்படி தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த பரிணாமம் போய்கொண்டே இருக்கும் பொழுது கண்ணுக்கு படாத விஷயங்களையும் கண்டுபிடிச்சான். அதுதான் அமானுஷ்யம். இது கற்பனை அல்ல, அனுபவம்.
நான் டாக்டர் எம் ஏ லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.